தூக்கில் பிணமாக தொங்கிக் கிடந்த மாற்றுத்திறனாளி மகள். கடிதத்தை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். தந்தையிடம் கிடுக்குப்பிடி விசாரணையில் இறங்கிய காவல்துறையினர். அடுத்தடுத்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். மகளை தந்தையை அடித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியது விசாரணையில் அம்பலம். பெற்ற மகளை தந்தையை அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? அதிகால நேரம் விவசாயி குண்டேராவ் வீட்ல இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சு, எதுக்கு குண்டேராவ் இப்படி கத்துறாருன்னு அவருடைய வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ வீட்ல உள்ள ஒரு அறையில அவருடைய மகள் தூக்குல பிணமா தொங்கி இருக்காங்க. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதையடுத்து உயிரிழந்த மஞ்சுளாவோட ரூம்ல போலீஸ் ஆய்வு பண்ணாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு லெட்டரை கைப்பற்றின போலீஸ் அதை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல என் தற்கொலைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் காரணம், நில தகராறு பிரச்சனையில அவர் கொடுத்த மன ரீதியான டார்ச்சர் தான் இந்த முடிவை எடுக்க வச்சதுன்னு எழுதி இருந்துச்சு. அதுக்கடுத்து போலீஸ் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கிட்டையும் குண்டேராவ் கிட்டையும் விசாரணையில இறங்குனாங்க. அப்போ எனக்கும் குண்டேராவ் குடும்பத்துக்கும் நில தகராறு பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஆனா அவங்க தான் எனக்கு மன ரீதியா நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கடுத்து மஞ்சுளாவுடைய அப்பா கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அப்போ அவரு முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளியான மஞ்சுளா எப்படி தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிருப்பாங்கன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால மஞ்சுளாவின் உயிரிழப்புல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைச்ச போலீஸ் குண்டேராவ் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. கர்நாடகாவில் உள்ள கல்லஹங்ககரகா கிராமத்தை சேர்ந்த 45 வயசான குண்டேராவ் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு 17 வயசுல மஞ்சுளான்னு ஒரு மகள் இருந்தாங்க. மஞ்சுளா கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி. குண்டேராவுக்கும் இவருடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி நில தகராறு ஏற்பட்டிருக்கு. குண்டேராவ் தன்னோட நிலத்துல மரம் செடிகள் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரருடைய நிலத்துக்குள்ள படர்ந்து போய் இருந்திருக்கு. இதனால கடுப்பான அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கிளைகள் எல்லாம் எங்க நிலத்துக்குள்ள வருது, தயவு செஞ்சு அந்த கிளைகளை வெட்டி விடுங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு குண்டேராவ் என்னால வெட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த நபரை தகாத வார்த்தையால திட்டுனதா சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் குண்டேராவ் நிலத்துல உள்ள மரக்கிளைகளை வெட்டி போட்டிருக்காரு. இத பார்த்து கோபமான குண்டேராவ் பக்கத்து வீட்டுக்காரரை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. அன்னையில இருந்து இந்த 2 பேருக்கும் நடுவுல அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதனால கடும் மன உளைச்சல்ல இருந்த குண்டேராவ் பக்கத்து வீட்டுக்காரரை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக தன்னுடைய மகளை கொன்னுட்டு பழிய பக்கத்து வீட்டுக்காரர் மேல போடுறதுக்கும் துணிஞ்சு இருக்காரு குண்டேராவ். சம்பவத்தன்னைக்கு மஞ்சுளா மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ மஞ்சுளாவை சரமாரியா தாக்குன குண்டேராவ் அவங்கள அடிச்சே கொலை செஞ்சு தூக்குல தொங்க விட்டுருக்காரு. இதையடுத்து அவரே ஒரு பேப்பரை எடுத்து தகராறு பிரச்சனையால பக்கத்து வீட்டுக்காரர் மன ரீதியா பண்ண டார்ச்சர் தான் என் தற்கொலைக்கு காரணம்னு மகள் எழுதின மாதிரியே ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சிருக்காரு குண்டேராவ். ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் குண்டேராவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.